இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அசிடைல் கொலைன் நம்ம உடல்ல எப்படி உருவாகுது அப்படிங்கிறது தான். அசிடைல் கொலைன் என்பது ஒரு முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர். நியூரோ அப்படிங்கும்போது நரம்பு சம்பந்தப்பட்டது, டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கும்போது தகவல்களை அனுப்புறதும் பெறுறதும் அப்படிங்கிறது. இந்த அசிடைல் கொலைன் கொலினர்ஜிக் நியூரான்ஸ் எனப்படும் நரம்பு செல்ல உள்ள ஆக்சான் டெர்மினல் பகுதியில செல்லோட இந்த சைட்டோபிளாசம் அப்படிங்கிற ஒரு உறுப்புல உருவாகுது. இதுல கொலைன் மற்றும் அசிடைல் கோஏ ஆகிய மூலப்பொருட்கள் கொலைன் அசிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமோட உதவியோட சேர்க்கப்பட்ட அசிடைல் கொலைனா உருவாகுது. என்சைம் அப்படிங்கும்போது ரசாயன ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த ரியாக்ஷனை வேகமா நடத்துறதுக்கு இந்த என்சைம் உதவும். அதே மாதிரி தான் இங்க அசிடைல் கோஏவும் கொலைனும் சேர்ந்து அசிடைல் கொலைன் உருவாகிறதுக்காக இந்த கொலைன் அசிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் உதவுது. இந்த உருவான அசிடைல் கொலைன் உடனடியாக வெசிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு அடைக்கப்படுது. வெசிக்கல்ஸ் அப்படிங்கும்போது அது ஒரு நீர்ப்பை மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. அதுல போய் இந்த அசிடைல் கொலைன் அடைக்கப்படுது, ஸ்டோர் ஆகுது. அது நரம்பு தூண்டுதலுக்கு தயாராக வைத்திருக்கும். இதுக்கப்புறம் நரம்பு தூண்டுதல் ஆகும்போது சினாப்டிக் கிளெஃப்ட்ல இருந்து இந்த அசிடைல் கொலைன் வெளியேறப்படுது. சினாப்டிக் கிளெஃப்ட் அப்படின்னா இரண்டு நரம்பு செல்லுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடைவெளியை தான் சினாப்டிக் கிளெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெளியேற்றப்பட்ட அசிடைல் கொலைன் கொலினர்ஜிக் ரிசெப்டார்ஸ் மீது, அதாவது மஸ்காரினிக் மற்றும் நிக்கோட்டினிக் அப்படிங்கிற ரிசெப்டார்ஸ் மீது போயிட்டு அது கூட பைண்ட் ஆகுறனால சில செயல்களை வெளிப்படுத்தும். கடைசியா என்ன ஆகும் அப்படின்னா எல்லா செயல்பாடும் முடிஞ்சிருச்சு. அதனால அசிடைல் கொலைன் வேகமாவே உடைக்கப்பட்டுரும். அசிடைல் கொலைன் எஸ்டரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் தான் அசிடைல் கொலைனை உடைக்கும். அது கொலைனாவும் அசிட்டேட்டாவும் உடைக்கப்படுது. இந்த கொலைன் திரும்ப போயிட்டு அந்த நரம்போட டெர்மினல்ல சொன்னோம்ல அங்க போயிடும். எதுக்காகனா திரும்ப அசிடைல் கொலைனை உருவாகிறதுக்கு